ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். எஸ், தட் இஸ் என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அதே தான், நம்ம தாத்தானா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கும் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கேஎஃப்சி. எஸ், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஆல் அபவுட் எப்படி அந்த கேஎஃப்சி நம்ம சென்னைக்கும் இந்தியாவில் இருக்கிறதுக்கும் யூஎஸ்ஏயில் இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ வந்தோன்னா இதை நான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுனால கேஎஃப்சி வீடியோ ஸ்பெஷலாக நான் உங்களுக்கும் அதை நான் போட்டு காட்டணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் கேஎஃப்சியை. ஸோ இந்தியாலையும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எஸ், இந்த கேஎஃப்சி பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏயில் இருக்கிற கேஎஃப்சி. இதை கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்னு சொல்லுவாங்க. இது யார் ஃபஸ்ட்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலோனல் ஹேர்லேண்ட் சாண்டர்ஸுங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறமே இந்த வீடியோவில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நான் ரியலாக அங்கே போய் அங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தது. ஸோ உள்ளார என்ட்ரன்ஸில் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கொலோனலோட ஃபோட்டோ, அவரோட ஒயிட் ட்ரெஸ் எல்லாமே போட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் என்னென்ன ஸ்பைசஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இங்கே என்ன வெரைட்டிஸ் இருக்குது, மல்டி ஸ்பைசஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றினதும் அங்கேருந்து நான் திருப்பி லெஃப்ட் சைட் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கொலோனலோட ஹேர்லேண்ட் சாண்டர்ஸோட என்னென்ன பிக்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அவரை பற்றின ஹிஸ்ட்ரி கூட அதில் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த கொலோனல் ஹேர்லேண்ட் சாண்டர்ஸுங்கிறது தான் கேஎஃப்சியோட ஓனர். இவர் 11 வகையான ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸை வச்சு அவரோட ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணாராம். எந்த ஏஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஆமாம், இவர் 2030s நிறையா விதமான ஒர்க்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி கடைசியாக இந்த சிக்கனை ட்ரை பண்ணி சிக்கனில் எதாவது நம்ம புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால 1930 ஒரு ரோட் சைட் மோட்டல் கார்பின்கிற இடத்துல இவர் ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் கடை மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணியிருந்தார் ஷாப்பு. அதில் தான் ஃபஸ்ட்டு சிக்கன்ஸ்லாம் ரொம்ப செல்லாக ஆரம்பிச்சிது. அண்ட் இவரோட ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுனால சவுத் இண்டியன் ஸ்பைசஸும் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ மொத்தமாக அவரோட வெரைட்டி ஆஃப் சிக்கன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரோஸ்டடாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருந்துச்சான். அதனால் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்களாம். ஸோ இப்படி இவர் வளர்ந்தவர் ரொம்ப சிக்கன்ஸை நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸையும் இவர் ஃபைண்ட் பண்ணாராம். அரௌண்ட் 65 ஏஜில் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக சில ஆளுங்களையும் பார்ட்னர்ஷிப்ஸும் பிடிச்சாங்களாம். ஸோ இந்த கொலோனல் ஹேர்லேண்ட் சாண்டர்ஸ் $105க்கு அவர் இந்த ஃப்ரான்ச்சைஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த டோட்டல் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்திங்கன்னா 600 போல் இருக்கான் யூஎஸ்ஏயில் மட்டுமே. அவரோட 73 வயசில் இவர் இந்த கம்பெனியை விற்றுருக்காரு. 65 வயசில் ஃப்ரான்ச்சைஸாகவும் இருக்கார். அண்ட் இவர் இந்த பிஸ்னஸ்னாலே இவர் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லை, வேர்ல்ட் லெவலில் கூட நம்ம சொல்லலாம். அவரோட காஸ்டியூம்ஸும் ட்ரெஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டை ரெகனைஸ் பண்ணுறதுக்காக அவரோட ஃபோட்டோவே கொலோனோட ஃபோட்டோவே வச்சுருக்காங்க. ஈவன் அவர் 90s அவரோட ஏஜில் 90 இறந்துருக்காரு. ஸோ இறந்த போது கூட அதுக்கு பிறகு கூட இன்னமும் அந்த பக்கெட் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அவரோட அதே அந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் 11 ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸை வச்சு தான் இவங்க இப்போது கேஎஃப்சியை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால அதை பற்றின இது அவர் 1930 ஸ்டார்ட் பண்ணது இன்னமுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் சால்ட் லேக்குங்கிற இடத்துல சால்ட் லேக் சிட்டின்னு உட்டாலில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்க அப்படின்னா கேஎஃப்சியில் யூஎஸ்ஏயில் நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பாப்கார்ன். ஆப்வியஸாக நம்ம ஊரில் சிக்கன் பாப்கார்ன் இருக்கிற மாதிரி இங்கே ஸ்மால் அண்ட் லார்ஜ் குவான்டிட்டி இருக்குது. அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப் ஃப்ரைடாக இருந்துச்சு. பட் ரொம்ப டெலிஷியஸாகவும் வந்துச்சு. பர்கர் இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை சாண்ட்விச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆலிவ்ஸ் இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்மளோட சாண்ட்விச், அதாவது இந்த ஊரோட பர்கர் ரொம்ப ஸ்பைசிலாம் இல்லாமல்
இந்த ஹர்ப்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் இருந்த மாதிரி இல்லைங்க, கம்ப்ளீட்டாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதோட சாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய விதமான சாஸஸ் கொடுத்துருந்தாங்க. ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் மைனேஸ் மாதிரி இங்கே ரேஞ்ச், KFC சாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஸஸில் வந்து நிறைய வகைகள் ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு அண்ட் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு, ஹனி மஸ்டர்டும் இருந்துச்சு. ஸோ இதோடு நம்ம சேர்க்கும் போது நமக்கு கண்டிப்பாக தாகம் எடுக்கும். ஸோ அதனால வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ யுஎஸ்ஏலே வாட்டர் காஸ்ட்லி, ஆனால் பெப்சி கோக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து சீப்பாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து இந்த பஃபலோ ரேஞ்சுங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஹனி மஸ்டர்ட் நம்ம ஊர்லேயும் இருக்குது, அதே மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு. சாஸஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அதிகமான வெரைட்டிஸ் இருந்தாலும் இங்கே பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இல்லாதது இங்கே இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட். அண்ட் சாஸஸ்லாம் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. அண்ட் சாண்ட்விச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் டேஸ்ட்டு லைட்டாக இருந்துச்சு. பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயும் ரொம்ப டீப் ஃப்ரைடாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அண்ட் சாஸஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. அண்ட் சில சாஸஸ் ஹனி மஸ்டர்ட்லாம் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும் போது லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, என் பையனுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. அதனால் நாங்கள் வந்து அங்கே ஃபில் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டா மாதிரி ஒரு க்ரஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஆரஞ்சு ட்ரிங்க் அதை குடித்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மம்மி எனக்கு இன்னொன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. நாங்கள் திருப்பியும் காசு கொடுத்து பே பண்ணணும்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அங்கே அந்த மாதிரி கல்ச்சர் கிடையாது. நம்மளுக்கு எத்தனை தடவை தேவை இருந்தாலும் நம்ம ஐஸ் கியூப்ஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச பெப்சியோ இல்லை மவுண்டன் டியூவோ அங்கே வந்து வரிசையாக வச்சுருக்காங்க, எது வேணுமோ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ என் பையனுக்கு பெப்சி வேணும்னு கேட்டாங்க. ஸோ பெப்சி எடுத்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அன்லிமிட்டடாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு எது வேணுமோ அதை பிடிச்சிட்டு ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணி ஸ்ட்ரா போட்டு அழகாக பேக் பண்ணி நம்ம அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மக்களே, இந்த KFC வந்து வீடியோஸ் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த குட்டி தாத்தா கதை இதையோட நம்ம முடிச்சுக்கலாம்.